உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள கப்சாட் கிராமத்தில் வசித்து வருபவர் சுனிதா. இவருக்கு 20 வயதில் ஆர்த்தி என்ற மகள் உள்ளார். இவர்கள் வீட்டில் இருந்தபோது திடீரென 2 பேர் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். இதனால் தாய் மற்றும் மகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் வீடு புகுந்த இருவரும் சுனிதாவை சரமாரியாக வெட்டினர். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் மகள் ஆர்த்தியை கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பரவிய நிலையில் வீட்டின் முன் கும்பல் கூட ஆரம்பித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுனிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஆர்த்தியும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பரசோமும் பள்ளி காலத்தில் இருந்தே ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆர்த்தி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் பரசோம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது பெற்றோர் காதலை ஏற்க மறுத்துள்ளனர். மேலும் ஆர்த்தியின் தாயை அழைத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அஞ்சி அவரது தாய் ஆர்த்திக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்துள்ளார். இதன் பின் திருமண தேதியையும் அவர்கள் குறித்ததாக தெரிகிறது. ஆனால் ஆத்திரமடைந்த பரசோம் ஆர்த்தியின் தாயை மிரட்டியுள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்த நாளன்று தனது நண்பர் சுனில்குமாருடன் ஆர்த்தி வீட்டிற்கு சென்ற பரசோம் சுனிதாவை அரிவாளால் வெட்டிவிட்டு ஆர்த்தியை கடத்தி சென்றார். ஆர்த்தியை மீட்க தனிப்படைகள் அமைத்துள்ள போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகளை அமைத்துள்ளனர். அண்டை மாநிலங்களுக்கும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்த்தியின் நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அவர் கொலை செய்யப்பட்டாரா என அவரது உறவினர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கிராமத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.